கோட் படத்தினுடைய ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் நிறுவனம் கல்பாத்தி அகோரம், குறிப்பாக அவருடைய மகள் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு பெரிய பயங்கர மகிழ்ச்சியில் இருக்காங்கன்ட்டு நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறது ஏறக்குறைய ரொம்ப ஈஸி. ஒரு காலத்தில் நீங்கள் படம் எடுக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ படம் எடுக்கிறது ஈஸியாகிடுச்சு, அதை ரிலீஸ் பண்ணுறது, அதை தாண்டி ப்ரொமோஷன் செய்கிறது. ப்ரொமோஷன் தான் ஒரு முக்கியமான விஷயமாக மாறிடுச்சு. உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாக்கள், யூடியூப் சேனல்கள் இவ்வளோ விஷயங்கள் இல்லாத காலகட்டங்களில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெறும் பிரிண்ட் மீடியா இருந்த சமயத்தில் இந்த ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும், அப்புறம் 2 ப்ரெஸ் மீட் நடக்கும். அவங்க ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்குற விஷயங்களை பேப்பரில் பிரிண்ட் ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. திடீர்னு ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருந்தோம், அந்த படகு கவுந்துருச்சு, அந்த ஹீரோயின் அதில் முழுகி போகிற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. அது ஹீரோ உள்ளே குதித்து காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுப்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அது ஒரு செய்தியாக வரும்பொழுது, ஒரு படத்தினுடைய செய்தியாக வரும்பொழுது, அந்த படத்திற்கு அது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக மாறும். நீங்கள் இப்போ அதெல்லாம் பண்ணிங்கன்னா எடுபடாது. அந்த சம்மந்தப்பட்ட அப்படி ஒரு ஆற்றுல அந்த கதாநாயகி விழுந்தான்னு சொன்னால் அந்த காட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த காட்சியை கொடுங்க, நாங்கள் எங்கள் சோஷியல் மீடியாவிலும் சேனல்களையும் நாங்கள் போட்டுக்கிறோம் ரேஞ்சுக்கு வந்த பிறகு ஏற்குறைய அது நிறைய. சரி, ஓகே, என்னென்னா ஒரு படத்துக்கு இதாவது சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்தா தானேங்க மக்களை கொண்டு வரது. அந்த சமயங்களில் மக்கள் தேட்டருக்கு ஈஸியாக வந்துட்டாங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வரது பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்கு இந்த ஏஜிஎஸ் நிறுவனம், குறிப்பாக அர்ச்சனா கல்பாத்தி பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னா, இன்றைக்கி விஜயோட பிறந்தநாள், இன்றைக்கி ஈவினிங் அந்த செகண்ட் சிங்கிள்ஸ் வரப்போகுது. யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் பாடியிருக்காரு. அப்புறம் அந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு பவதாரணியோடைய வாய்ஸையும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நேற்று 2-3 வருஷமாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பும், அதாவது ஒரு ஆதரவும் இப்படிலாம் இருந்தது. யுவன் சங்கர் ராஜா கிட்ட செகண்ட் சிங்கிள்ஸும் இன்னும் நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக பாடலை கேட்கும்போது நமக்கு தெரிய வரும். இப்போ எதுக்கு இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குதூகலமாக இருக்காங்க அப்படின்னா, நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு திடீர்னு கோட் படத்தினுடைய ஒரு கிளிம்ஸை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. யாருமே எந்த வித முன்னறிவிப்பு, அதுக்கான எந்த வித தகவலும் இல்லாமல், இந்த வெங்கட் பிரபு கூட அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அது சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் கூட கொடுக்கவே இல்லை. திடுதிப்புன்னு ஒரு 12 மணிக்கு அதை விஜய் ரசிகர்கள் மற்றவங்களாம் போட்டு வைரல் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிம்ஸை வச்சு டீகோட் பண்ணுற அளவுக்கு போயிட்டே இருந்தது. இது காரணம் என்னென்னா, ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு ப்ரொடியூசரை தாண்டி விஜயோடைய மிக தீவிர ரசிகை அப்படின்றது இதுக்கு முன்னாடியே நிறைய சம்பவங்கள்லாம் இருந்திருக்குது. இந்த படம் எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துடணும். விஜய் படம் போய் சேர்ந்துடும். அந்த ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த நேரத்தில் இந்த கிளிம்ஸ் வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கடந்த சில நாட்களாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் இதில் ஒவ்வொரு உயிர் பலியாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த களத்திற்குள் ஒரு அரசியல்வாதியாக விஜய் போய் களத்தில் இறங்குனது, அங்கே இருந்துக்குள்ளே சந்தித்தது, ஒரு அறிக்கை கொடுத்தது, அப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக நான் மாறிட்டேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வெல்லாம் ஆரம்பிச்சிடுன்ட்டு ஒரு கள்ளச்சாராய விவகாரத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது பெரிய தீயாக ஏன்னா இது சினிமா விமர்சகர்கள் மட்டும் பேசக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் தொடர்ச்சியாக விஜயை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்தப்போ, இது கோட் படத்துக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரம் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் தானே இருக்கும். நீங்கள் ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணி கூட இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி நீங்கள் தேட முடியாதுல்ல. நீங்கள் விஜயை பற்றி பேசும்பொழுது, அவருடைய அரசியல் பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோட் படத்தையும் பேசி ஆகணும். அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு தான் நேற்று அந்த கிளிம்ஸ் வீடியோ. ரைட்டு, அது படத்துக்கும் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். எதுக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னா, செப்டம்பர் 5 அப்படின்போது கிட்டத்தட்ட இன்னும் 2.5 மாதம் இருக்குது, இல்லை 2 மாதம் கூட இருக்குது. 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அந்த கடைசி ஒரு 30 நாள், அதற்கு கடைசியாக ஒரு 15 நாள் தான் இந்த அப்டேட் பெரிய தீவிரமாக இருக்கும். அப்போ தான் இந்த ரசிகர்கள் ஒரு ஐப்பாகவே வச்சுருக்கலாம். அடுத்து என்ன. நீங்கள் தொடர்ச்சியாக லியோ படத்திற்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, 1000 கோடி கலெக்ட் பண்ணோம் நான்லாம் கூட பேசியிருந்தேன். அப்புறமா காஷ்மீரில் நடக்குது, அப்புறம் கழுதைப்புலி கூட அவர் சண்டை போடுறாரு, நிஜமான கழுதைப்புலியை கொண்டு காஷ்மீரில் கட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, விக்ரம் படத்துடைய வெற்றி, லோகேஷ் கனகராஜ் திரும்பவும் மாஸ்டருக்கு பிறகு விஜயுடன் இணைந்து லியோவில் பணியாற்றாரு. இது ஒரு பெரிய படம். கிட்டத்தட்ட அனுராக் காஷ்யப், சஞ்சய் தத்து, அது இதுன்னு ஒரு மினி கோடம்பாக்கமே அந்த படத்துக்குள்ளே இறங்கியிருக்குது. இந்த படம் 1000 கோடி அடிக்கும், முதல் தமிழ் படமாக அது இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு படம் கலெக்ட் பண்ணுறதே பெரிய விஷயமாக ஆகிப்போச்சு. அது காரணம் ஐப்பும் ஒரு காரணம்.
கோட் படத்தில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எந்த விதத்திலையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற வெங்கட் பிரபு இதுவரைக்கும் மிக 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 தெளிவாக இருக்கிறார். காரணம் என்னன்னா, ரொம்ப எதிர்பார்ப்புல கொண்டு போயிட்டு, அது ஆடியன்ஸுக்கு வேற மாரியான ஒரு எதிர்வினையை கொண்டு வந்துற போகுது. ஏன்னா, இதில கூட வந்து பிரசாந்த், சினேகா, மோகன், மைக் மோகன்லாம் வில்லன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தா கூட, இந்த கிளிம்ப்ஸ வெளியிட்டது வந்து அர்ச்சனா தான். ரைட். இதில இதில இப்ப டீகோட் பண்ற விஷயம் என்ன, இதில முக்கியமானது என்னன்னா, ஒரு அப்பா, மகன் கேரக்டர் ஒரு டைம் டிராவலரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அந்த டிஐஜிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் மேக்கப் போட்டு அப்பா, மகன், தாத்தா, பேரன் இப்படிலாம் வந்து அந்த வித்தியாசத்தை காட்டுவாங்க. அந்த மேக்கப் போட்டதில வந்து நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க அந்த காலத்தில. அத ரைட் ஓகேன்னு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அதனால வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஜய் 2 விஜய் அப்பா, மகன் தான் நினைக்கிறேன் மேபி. அவங்க 2 பேரும் வந்து பைக்ல போற மாரியான ஒரு சேசிங் காட்சி ஒண்ணு இதுதான் ரொம்ப தத்ரூபமா பிரமாதமா இருந்தது. இந்த காட்சி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்லாம் வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏங்க இது வந்து கிராஃபிக்ஸ்ங்க. இது போஸ்டரே கிடையாதுங்க. இது ஃபேன்ஸ்லாம் உருவாக்குன போஸ்டர். இப்படி ஒரு காட்சியே படத்தில இல்ல அப்படின்னு. அதனால அந்த ஒரு ஒரு பெரும் பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதன்ற மாரி, இப்போ வரப்போற படத்திற்கு இந்த கிளிம்ஸும் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிளா தான் இருக்குது. இது மேபி இந்த மொரோக்கோவில தான் இத எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் மொரோக்கோவில தான் நெறைய காட்சிகள் எடுத்திருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாரியான ஒரு இதுதான் இருக்கு. இந்த ஒரு கிளிம்ஸ வச்சு நம்ம முழு கதை என்னன்னு சொல்ல முடியாது. இந்த கிளிம்ஸ் கூட வெளியிட்டதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படம் இப்படி தான் இருக்கும். அதுக்கான ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளிம்ஸ்லேயே டீகோட் பண்ற அளவுக்கு நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ஒரு படத்த வரைஞ்சு வச்சுட்டு, அத வந்து கன் ஷூட் பண்ற மாரி சில பேர் வந்து கன் ஷூட் பண்ற மாரியான ஒரு காட்சி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு விஜயோடைய கண்ல இருந்து ஒரு தளபதி அப்படின்ற மாரி ஒரு தீப்பிழம்பு வருது. அப்புறம் சென்னையோடைய நெருக்கடியான ஏரியா, அந்த டிராஃபிக்கான ஏரியா வந்து அதுக்குள்ள விஜயோடைய கார் போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் இருக்குது. அதனால வந்து சென்னை, வெளிநாடு, மற்ற இடங்கள்ல அவருடைய படப்பிடிப்பு நடந்திருக்குன்னு மேபி இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். முழு கதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அப்பா, மகன் கதை. அது ஒரு ஆரம்பத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா வந்து தீவிரவாதி, மகன் வந்து அ ஒரு சிஐடி ஆஃபீசர் இல்லது வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீசர் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஒரு காணாமல் போன 6 வயதில் காணாமல் போன ஒரு மகனை அந்த டைம் டிராவலர் மூலமா வந்து அப்பா கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாநாடுன்ற படம் வந்து ஒரு அதிரடியான வெற்றியை கொடுத்தது பாருங்க. வெங்கட் பிரபு அதிலிருந்து வந்து இப்போ நம்ம சீரியஸா ஒரு படம் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீரியஸா எடுக்கலையான்னா சென்னை 28, சரோஜா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுன்னு அந்த டீம் வந்து அப்படியே எடுப்போம். மத்தியானம் ஒரு சாப்பாடு போடுவோம். நைட்டு வந்து ஒரு சரக்க போடுவோன்ற ரேஞ்சில அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. மாநாடு வெற்றி எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கே எதிர்பாராத ஒரு மாபெரும் வெற்றி ஆயிடுச்சு. இப்போ விஜயோட கால் ஷீட் கிடைச்சிருக்குது. மேபி படம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த படத்த ரொம்ப சின்சியராவும், அதே சமயம் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாகவும் அமையணும். இதில வந்து வெங்கட் பிரபு அந்த டீமுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. அ ஓகே. கோட்டு செப்டம்பர் 5 ரிலீஸு. இதுக்கு இந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். அதன் பிறகு வந்து 3 சிங்கிள் இருக்குது. டீசர் இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு. இதெல்லாம் மீறி ஆடியோ லான்ச்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த பட ஆடியோ லான்ச்சிற்காக மீடியாக்களை தாண்டி ரசிகர்கள், அரசியல்வாதிகள் எதிர்பார்க்கிறது அதுதான். இந்த ஆடியோ லான்ச் நடக்குமா? அது எங்க நடக்கும்? பிஎம்சி நந்தன மைதானத்தில நடக்குமா? மதுரை தமுக்கம் மைதானத்தில நடக்குமா? நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடக்குமா? இல்லது ஏதாவது பொறியியல் கல்லூரி ஆடிட்டோரியத்தில நடக்குமா? இல்ல நடக்காம போயிடுமா? இல்லன்னா ஒரு டிவி சேனல்ல மேபி சேட்டலைட் வந்து ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க. அந்த ஜீ தமிழ்ல ஒரு அரங்கத்துக்குள்ள இதனுடைய ஆடியோ லான்ச் நடந்துருமா? அதில் விஜய் என்ன பேசப் போகிறார் அப்படின்னு. சத்தியமாக அரசியல் பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அப்படி அரசியல் ஏதாவது பேசினா, அது படத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அது தலைவாலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். நிச்சயமா அரசியல் பேச மாட்டார். படம் சம்மந்தமாக இருக்கும். இல்லன்னா வேறு வழக்கம் போல ஒரு குட்டி கதை இருக்கும். அந்த குட்டி கதை பட சம்பந்தமான ஒரு குட்டி கதையாக இருக்கும். இல்லன்னா விஜய் பேசாம கூட போகலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு படத்திற்கு ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு நீங்க ரஜினி படமாகட்டும், விஜய் படமாகட்டும், ஏன்னா அஜித் ஆடியோ லான்ச் வரதில்ல. எல்லாம் இருக்கும்போது அந்த ஆடியோ லான்ச் தான் அவங்களுக்கு பெரிய ப்ரமோஷன். இப்போ அஜித்ன்னு சொல்லும்போது நமக்கு பாருங்க நைட்டு 12 மணிக்கு விஜயோடைய கோட் படத்தினுடைய அந்த கிளிம்ஸ் வெளியிட்ட உடனே அஜித் தரப்புலேருந்து ரேஸ் கார் ஓட்டுற மாரியும், அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிற்கிற மாரியும், என்ன ஃபோட்டோ எடுங்கப்பான்ற மாரி அவரே நின்னு போஸ் குடுக்குற மாரி, அந்த ஃபோட்டோஸும், அந்த வீடியோஸும் வைரல் ஆகிட்டே இருக்குது. இது யாரும் ஃபேன்ஸ் பண்ணுறதில்ல. ஒருவேளை அஜித் நாலேட்ஜுக்கு தெரியாமலே இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவர் யார் அட்மினா வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு சரியான ஆரோக்கியமான போக்கா? இது வந்து ரொம்ப கிரிஞ்சுன்னுவாங்க இல்லைங்களா? அது மாரி தான் இருக்குது.
இவரது ஒன்று ரிலீஸ் ஆனால் அவரது ஒன்று ரிலீஸ் ஆகுது, அவரது ஒன்று ரிலீஸ் ஆனால் இவரது ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஓகே, தளபதி 69க்கு பிறகு விஜய் முழு நேர அரசியல்வாதியாக மாறுறாரு. அப்போ போட்டிக்கு அஜித் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் போட்டிக்கு சிம்பு படம் வரும்போது அவருடைய வீடியோஸை ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணுவாரா, சிவகார்த்திகேயன் படம் வரும்போது ரிலீஸ் பண்ணுவாரா, தனுஷ் படம் ரிலீஸ் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படியோ கோட் விஜய்க்கு ஒரு வெற்றி படமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.